ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பொட்டுக்கடலையை வச்சு லட்டு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதே கப் சைஸில் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போது 1 கப் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ அரைச்சி பவுடர் ஆயாச்சு. இப்போது இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அதே மாதிரி 3/4 கப் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவோட இந்த சர்க்கரையையும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த மாவோட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்பெஷல் குக்கிங் தான். ஏன்னா இதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வைக்கவே போகிறது கிடையாது. இப்போது எல்லா நெய்யும் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மாவில் பிசைஞ்சிக்கலாம். இப்போது பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவு பதம் நமக்கு கிடைச்சா போதும். மாவோட திக்னஸ் இப்படி இருக்கணும். கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸில் லட்டு பிடிச்சிக்க போகிறேன். இப்போ எல்லா மாவையும் லட்டு பிடிச்சிக்கலாம். எனக்கு டோட்டலாக 8 லட்டு கிடச்சிருக்கு. 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு மீடியம் சைஸில் 8 லட்டு கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், அடுப்பு பற்ற வைக்காமையே லட்டு ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.